உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் தான் சொல்லுதோம்ல, நீ இங்க வர்றதை தவிர வர வாய்ப்பே கிடையாது. அது நடக்கவே நடக்காது. நடக்கலடா போ, அதை பார்த்துக்கிடுவான். சும்மா எதுக்கு இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு போட்டு போ. எட்டி எசகி, அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? இப்ப மட்டும் நீ என் கூட வரல, இந்த நிமிஷத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எந்த ஜென்மத்திலையும் நீயும் நானும் வாழ முடியாது. ஓ, அப்படித்தானா? நீ வர மாட்ட. சரி, முடிஞ்சதுரி. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீ என் பொண்டாட்டியும் இல்ல, நான் உன் புருஷனும் இல்ல. அடச்சே, வாய மூடு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, நான் லவ் பண்ணேன்டி, சத்தியமா உன்னை லவ் பண்ண. இனி உன் கூட வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா வாழணும்னு நினைச்சுதான் நான் ட்ரைனிங்கே கிளப்பி போனேன். ஆனா நீ அம்புட்டி அடிச்சு நொறுக்கிட்டல, என்னை வேணாம்னு சொல்லிட்டல. போதும் நீ, இனிமே நான் இங்க வரமாட்டேன். எனக்கு நீ வேண்டாம். இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னைய மறந்துட்டேன். நீயும் என்ன மறந்துடு. இனி உன் மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன். ஹலோ ஜோசிய சர்வால், வணக்கம் 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 வணக்கம். நான் தான் பிரசிடென்ட் சண்முகம் பேசுறேன். சொல்லுங்க பிரசிடென்ட். ஒரு எமர்ஜென்சி, அதான் நைட்ல எம்பிட்டு நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு கூப்பிடலான்னு கூப்பிட்டுட்டேன். எப்பா 11 மணிக்கு மேல என்னப்பா எமர்ஜென்சி? அது அதுவும் எமர்ஜென்சினா டாக்டருக்கு தானே ஃபோன் பண்ணோம். அதுக்கு எதுக்குப்பா இந்த ஜோசியருக்கு ஃபோன் பண்ணிருக்க? அது என் ஜாதகத்தையும் பரணி ஜாதகத்தையும் நீ தானே பாத்தீரு? ஆமா, 2 பேருக்கு அர்ஜென்ட்டா, ரொம்ப அர்ஜென்ட்டா சாந்தி முகூர்த்தத்துக்கு தேதி குதிக்கணும். ஏன்பா இந்த நேரத்துல போனை போட்டு தான் இதை கேப்பியா? காலையில பார்த்து சொல்லட்டுங்களா? ஐயா ஜோசியரே, அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இது என் வாழ்க்கை பிரச்சனை. பாருங்க, சிக்னல் கிடைக்கும் போதே பேச வேண்டியதெல்லாம் பேசிடணும்னு சொல்லுவாவ. எனக்கு இப்பதான் ஃபுல் டவரே கிடைச்சிருக்கு. நான் இப்ப ஒர்க் அவுட் பண்ணதான் எனக்கு ஆச்சு. எங்க ஜாதகம் உங்ககிட்ட தானே இருக்கு. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லித்தீரா? என்ன பிரசிடென்ட்? என்னங்க சத்தம்? அது ஒண்ணு இல்லைங்க, அது கொஞ்சம் தூக்க கலக்கத்துல கொஞ்சம் போருங்க. பாருங்க பாருங்க, கொஞ்சம் மெதுவா அர்ஜென்ட்டா பார்த்து சொல்லுங்க. இருங்க, ஏதோ பார்த்து சொல்றேன். ஏய், ஸ்பீக்கர்ல போட. முருகா, இருங்க ஒரு நிமிஷம். பிரசிடென்ட் வாழ், இது என்ன மாசம் நடக்குது? இதுவா தமிழ்ல கார்த்திகை. 5ல ராகு, 8ல கேது. ஐயா, 2 பேரோட கிரக அமைப்புகளும் சரியா இல்லாததால 18 மாசத்துக்கு 2 பேரும் சேரக்கூடாது ஐயா. அப்ப 19வது நாள் குறிச்சி எல்லாம் சொல்லித்தீரா? டேய், 18 மாசம். நான் 18 நாள் சொல்லல, 18 மாசம் சொல்லியிருக்கேன். 1.5 வருஷம். உங்க அமைப்புல கிரகம் சரியில்லைங்க ஐயா. அதனால இன்னும் 1.5 வருஷத்துக்கு இத நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஜோசியரே, என்ன பேசுறீங்க நீரு? 18 மாசமா? அதெல்லாம் தாங்காது. நீங்க நல்லா பார்த்து கரெக்டா சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் நைட்டு 11 மணிக்கு கால் பண்ணதுனால கடுப்புல இப்படி பேசிங்கன்னு. இப்ப நீங்க பொறுமையா தூங்குங்க. நாளைக்கு காலை நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன், சரியா? ஏன்பா, நீ காலையில வந்தாலும் சரி, ராத்திரி வந்தாலும் சரி, என் கணிப்பு பொய் சொல்லாதுப்பா.
இன்னும் 1.5 வருஷத்துக்கு உனக்கு எதுவுமே கிடையாது. இல்ல இல்ல தப்பறங்க நீங்க அவசரப்படாதீங்க. இருங்க இருக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கும்ல அது சொல்லுங்க. பரிகாரமா? ஒன்னும் கிடையாது. உங்க ராசிக்கு நீங்க அவங்கள விட்டு தனியா இருக்கிறது தான் சிறந்த பரிகாரம். வச்சிடுறாங்க ஐயா. ஜோசியரே இல்ல சௌந்தரம், அந்த வெறும் பையன் அப்படி வெறி பிடிச்சு பாப்பானே. அட அவன் எப்படி பார்த்த எனக்கு என்னக்கா? அவன் உசுரே போனாலும் அவன் தங்கச்சிய கண்டிப்பா இங்க அனுப்ப மாட்டான். ஐயோ சூப்பர்ல சூப்பர்ல. இது பாருல, அப்படியே சூட்டோட சூடா உன் மகன் முத்து பாண்டிய உசிப்பி விடல, நல்லா முறுக்கி விட்டு ரத்தத்தை கொதிக்க விட்டு அந்த சமூகத்துக்கிட்ட அனுப்புனா 2 பேருமா சேர்ந்து நல்லா முட்டிப்பானுங்களே. எல்லாத்துக்கும் என்கிட்ட ஐடியா இருக்குக்கா. ஆனா அந்த முத்துப்பாண்டி மனசுக்குள்ள அந்த எசக்கி இருக்காளே, இந்த மாட்டுத்தோல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கிற உண்ணி மாதிரி அவன் மனசுல அப்படியே ஒட்டிக்கிட்டு கிடக்கா. அந்த உண்ணிய பிடுங்கி கரியடுப்புல பொசுக்கிற மாதிரி அவன் மனசுல இருந்து அந்த எசக்கியோட நினைப்ப எரிச்சிடணும்ல. இத பாருல, அந்த அவளோட பேரை கேட்டாலே நம்ம முத்துப்பாண்டிக்கு எட்டிக்காய கசக்கணும்ல. அது மட்டும் இல்ல, கையோட கையா நம்ம முத்துப்பாண்டிக்கு வேறொரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டா ஜோலிய மொத்தமா முடிச்சிடலாம். எப்படிக்கா என்னோட ஐடியா? ஐயோ 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 ஐயோ, அப்படி போடல. என் தம்பி சௌந்தரனா சும்மாவா? தம்பி, நான் கூட பெத்த பிள்ளைக்காக சமாதானம் பேசி உன் மருமவளையும் மவனையும் சேர்த்து வச்சுட்டு போறியோன்னு பயந்தேம்ல. யாரு நானா மாறுவேன்? அக்கா, ஊர் உலகத்துல இருக்கிற அம்புட்டு நல்லவனையும் கெட்டவனா மாத்துவேனே விடிய. சத்தியமா நான் மாறதுக்கு சான்ஸே கிடையாது. ஐயோ 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 ஐயோ, அதாம்ல என் தம்பி. நீ மாற மாட்டல, மாறவே மாட்ட. அக்கா, அப்படியே பிரமிச்சு போய் நின்னுடக்கூடாது. இந்த விஷயத்துல நீயும் எனக்கு ஒத்தாசை பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்லல, அக்கா அசத்தி போடுறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் பாண்டிக்கும் அந்த நசுக்கிக்கும் சப்போர்ட் பண்ணுதா மாதிரி நடிக்கேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? வழக்கம் போல அந்த நசுக்கிய வெறுக்கிற மாதிரியே இருக்கணும். நான் செய்யறது உனக்கு பிடிக்கிற மாதிரியே இல்ல அப்படிங்கிற மாதிரியே இருக்கணும். அம்பிட்டு தானே, நீ கவலைய விடு, நான் பாத்துக்கிடுதேன். ஏனுங்களே, அப்படி செஞ்சாத்தே இந்த பக்கிகள் எல்லாத்துக்கும் என் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வரும். அப்பத்தே நம்ம அடுத்த கட்டங்களை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்க முடியும். சரில. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.